வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறேன். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கொஞ்ச நேரம் ஆலோசனையாய் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் வசனம் 7 நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிற்பகுதி 7ஆம் வசனத்துடைய பிற்பகுதி, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மீண்டும் வாசிக்கிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்துடைய பிற்பகுதி. ஸ்தோத்திரம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதை மனுஷன் விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு ஸ்தோத்திரம் ஆலோசனையாக அல்லது எச்சரிக்கையாக இந்த வார்த்தை எழுதுகிறார். எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வோம். அது இயற்கையின் நியதி. கோதுமையை விதைக்கிறவன் கோதுமையை அறுவடை செய்வான். கேழ்வரகை விதைக்கிறவன் கேழ்வரகை அறுவடை செய்வான். எந்த தானியத்தை விதைக்கிறானோ அதையே விளைந்த பிற்பாடு அறுவடை செய்கிறான். ஸ்தோத்திரம். இது நியதி. நன்மையை விதைத்தால் நன்மையை அறுவடை செய்வான். தீமையை விதைத்தால் தீமையை அறுவடை செய்வான். மனிதன் தான் எதை செய்கிறானோ அது அவனுக்கு செய்யப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு செய்யப்படும். தேவனுடைய பிள்ளைகளானாலும் சரி, தேவனை அறிந்திராத மக்களாயிருந்தாலும் சரி, அவர்கள் எதை செய்கிறார்களோ அதையே அவர்களுக்கு செய்யப்படும். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. தீமை செய்கிறவனுக்கு தீமை உண்டாகும், நன்மை செய்கிறவனுக்கு நன்மை உண்டாகும். ஏமாற்றுகிறவனுக்கு ஏமாற்றப்படுவான், வஞ்சிக்கிறவன் வஞ்சிக்கப்படுவான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். யாராயிருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளானாலும் சரி, தேவனுடைய பரிசுத்தவான்களாயிருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், வேதத்தின் ஆதாரத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். பரிசுத்தவான்கள் எதை செய்தார்களோ அது அவர்களுக்கு செய்யப்பட்டது. அதனுடைய பிரதிபலனை அவர்கள் அனுபவித்தார்கள். நான் சொன்னேன், வஞ்சிக்கிறவனுக்கு வஞ்சிக்கப்படுவான், ஏமாற்றுகிறவன் ஏமாற்றப்படுவான். தீமையை விதைக்கிறவன் தீமையை அறுப்பான், நன்மையை விதைக்கிறவன் நன்மையை அறுப்பான். எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்வான். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபரை நம்முடைய ஸ்தோத்திரம் உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் 12வது அதிகாரம் 12th chapter verse 13. 12வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே நான் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இந்த காரியம், ஸ்தோத்திரம், ஆபிரகாம் சாராளிடத்துல, தன்னுடைய மனைவியாகிய சாராளிடத்துல சொல்லுகிறதான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலுக பண்ணுவேன், உன்னை பெரியவனாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அப்படி ஆபிரகாமாலே, ஸ்தோத்திரம், ஆண்டவராலே அழைக்கப்பட்ட ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாணப்பட்டு வரும்பொழுது தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. அப்பொழுது ஸ்தோத்திரம், எகிப்து தேசத்துக்கு ஆபிரகாம் போகிறார். அப்படி போகும் பொழுது
அவருக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. என்ன பயம் என்று சொன்னால், சாராள் தன்னுடைய மனைவி என்று சொன்னால் ஆபிரகாமை கொலை செய்துவிட்டு சாராளை தனக்கு மனைவியாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனபடினால உன்னால நான் உயிர் பிழைக்கணும், நீ என்னுடைய மனைவி என்று சொன்னால் உன் நிமித்தம் எகிப்தியர்கள் என்னை கொல்லச் செய்வார்கள், எகிப்தியர்கள் ஒருவேளை என்னை கொலை செய்து விடுவார்கள். ஏன்னா நீ பார்க்கிறதுக்கு அழகா இருக்கிற, உன்னை அவருடைய மனைவியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை கொன்று போட்டு ஸ்தோத்திரம் உன்னை அவர்கள் எடுத்து சென்று விடுவார்கள். ஆனபடினால நீ ஒரு காரியத்தை செய், உன்னை என்னுடைய மனைவி என்று சொல்லாதே, உன்னை என்னுடைய மனைவி என்று சொல்லாதே, என்னுடைய சகோதரி என்று சொல். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவன். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தன்னுடைய சொந்த இனத்தையும் சொந்த ஜனத்தையும் சொந்த இடத்தையும் விட்டு தேவன் காண்பித்த இடத்துக்கு வருகிறான். அப்படி வருகிற நேரத்தில் ஸ்தோத்திரம் அச்சம் பயம் உண்டாகிறபடினால தன் மனைவி இடத்துல பொய் சொல்லும்படியாய் அவளை தன்னுடைய சகோதரி என்று சொல்லும்படியாய் அவன் சொல்லிக் கொடுக்கிறான். நியாய பிரமாணத்தில் பொய் சொல்லாதிருப்பாயாக, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பொய்யர் யாவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. ஆபிரகாம் சாராள் இடத்துல சொல்லுகிறாள், நீ ஒரே ஒரு பொய் சொல்லு, உன்னை என்னுடைய மனைவி என்று சொல்லாதே, என்னுடைய சகோதரி என்று சொல், உன் நிமித்தம் நான் உயிர் பிழைக்க வேண்டும். பிற்பாடு ஸ்தோத்திரம் சகோதரி என்று சொன்னதினால பார்வோன் சாராளை தன்னுடைய ஸ்தோத்திரம் அரண்மனைக்கு அழைத்து செல்லுகிறான். ஸ்தோத்திரம் பிற்பாடு கர்த்தர் அவனை எச்சரித்தார். எச்சரித்தபடினால ஸ்தோத்திரம் மீண்டுமாய் சாராள் ஆபிரகாமிடத்துக்கு வந்து விடுகிறாள். கர்த்தராலே ஸ்தோத்திரம் அங்கே சாராளுக்கு எந்த விதமான ஸ்தோத்திரம் தகாத செயலும் உண்டாகாதபடிக்கு தேவன் காத்தார். இதை வாழ்க்கையில ஸ்தோத்திரம் அனுபவித்தார். ஆபிரகாமும் சாராளும் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தங்களை பாதுகாத்ததை ஸ்தோத்திரம் எகிப்து தேசத்தில் அவர்கள் போகும்பொழுது பார்வோனிடத்திலிருந்து தன்னுடைய மனைவியை எவ்விதமாய் கர்த்தர் பாதுகாத்தார், எவ்விதமாய் தங்களை ரட்சித்தார் என்று சொல்லி ஆபிரகாமும் சாராளும் கண்கூடாக கண்டார்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர், இறுதி வரையில பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார் என்பதை அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் ஆபிரகாமை தேவன் தான் அழைத்தார். அழைத்தவர் அவரானபடினால இறுதி வரையில அவனை பாதுகாக்க, அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதை அறிந்து கொண்டான் ஆபிரகாம். இந்த ஒரு செயலை நிமித்தமாய் தன்னை பாதுகாக்க வல்லவர் என்று அறிந்து கொண்டான். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவளாய் அவரை ஏற்றுக்கொண்டவள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறபடியால, அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால இறுதி வரையில் நம்மை பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இறுதி வரையில் நம்மை பாதுகாப்பார். எல்லா விதமான தீங்குக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை மாத்திரமல்ல, அவரை நம்புகிற அத்தனை பேரையும் என் தேவன் பாதுகாப்பார். தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தான். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர்,
என் எதிரியின் கைக்கு என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய ஜீவியத்தில் கண்டுகொண்டான். மற்றொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 20வது அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 20வது அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். Genesis 20th chapter verse 5. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடு சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். 11ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். ஏற்கனவே ஆபிரகாமை தேவன் அற்புதமாய் பாதுகாக்கிறவர் என்பதை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறான். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தன்னை காக்கிறவர், தன்னை ரட்சிக்கிறவர், தீங்குக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுகிறவர் என்பதை அறிந்திருந்தும் மீண்டும் அதே தவறை செய்கிறான். மீண்டும் அதே தவறை செய்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கோராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரி, என்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறான். சாராளும் ஆபிரகாமை அவர் என்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் சொல்லிக் கொடுத்தபடியே அவள் செய்கிறாள். அபிமெலேக்கிடத்தில் ஸ்தோத்திரம், மீண்டும் பொய் சொல்லுகிறான். சாராளை தன்னுடைய சகோதரி, அவளும் சொல்றான் ஆபிரகாம் என்னுடைய சகோதரன் என்று சொல்லி. அபிமெலேக் கேட்கிறாப்ல, அப்பா ஏன் பொய் சொன்ன? ஏன் என்னிடத்துல பொய் சொன்ன? அதுக்கு ஆபிரகாமுடைய பதில் 11ஆம் வசனத்துல, இங்கே தெய்வ பயம் இல்லை என்பதற்காகவும் ஸ்தோத்திரம் கூடவே சொல்றாப்ல, சாராளி நிமித்தமாய் என்னை கொன்று போடுவார்கள் என்று நினைத்தேன். ஏற்கனவே ஸ்தோத்திரம் பார்வோனிடத்துல இவன் பொய் சொன்னான். ஏன்னா சாராளி நிமித்தமாக தன்னை கொன்று போடுவார்கள் என்று பயந்து அந்த வார்த்தை சொன்னான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அவனை தீங்குக்கு நீங்களாக்கி காத்தார். அப்படி பாதுகாக்கிற தேவனுடைய வல்லமை அறிந்து மீண்டுமாய் again திரும்பவுமாய் அதே தவறை செய்கிறார். அபிமெலேக்கிடத்துல ஸ்தோத்திரம், சாராளி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் பயந்தேன். என் மனைவியாகிய சாராளி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் பயந்தேன். சாராளுடைய புருஷன் தான் நான் என்று சொன்னால் ஒருவேளை என்னை கொன்று போட்டு ஸ்தோத்திரம் சாராளி நிமித்தமாக என்னை கொன்று விட்டு அவளை உங்களுக்கு மனைவியாக கொள்வீர்கள் என்று சொல்லி நான் பயந்தேன். மறுபுறம் தேவன் பாதுகாக்க வல்லவர் என்பதை மறந்தான். பார்வோனுடைய கைக்கு பாதுகாத்தவர் அபிமெலேக்குடைய கைக்கு தேவன் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறாரே, பின்ன ஏன் அவன் பொய் சொன்னான்? அநேக வேளைகளில தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஸ்தோத்திரம், ஏன் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அடியேனும் சூழ்நிலைகளின் நிமித்தமாக சில நேரங்களில ஸ்தோத்திரம் பொய்யான காரியத்தை சொல்லிவிடுகிறோம். நம்மில யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு தக்கவாறு, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல பொய் சொல்லுகிறோம்.
பொய் சொல்லுகிறோம். ஆபிரகாம் அறிந்திருந்தான் ஆண்டவர் பாதுகாக்க வல்லவர் என்று சொல்லி. ஆனாலும் மரண பயம் அவனை ஆட்கொண்டபடினால மீண்டுமாய் அதே தவறை செய்கிறார். பொய் சொல்லக்கூடாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் அநேக இடங்களில் அதற்கான ஸ்தோத்திரம் திஷ்டாந்தரமான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுருவிடத்தில் அனனியா சப்பிராள் 2 பேரும் பொய் சொன்னாங்க. அதனுடைய விபரீதம் என்ன என்று நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் கூட அதே தவறை நாமும் செய்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆபிரகாமுக்கு மனம் இறங்கினவர் இந்த ராத்திரி வேளையில நமக்கு மனம் இறங்குவாராக. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எதை விதைத்தானோ அதையே அறுப்பான். ஆபிரகாம் பொய்யை விதைத்தான். ஒரு தரம் அல்ல, 2 தரம். அதனுடைய பிரதிபலன் என்ன நடந்தது தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆபிரகாம் 2 தரம். முதல் தரம் பயத்தினால தேவன் பாதுகாக்க வல்லவர் என்று அறிந்தும் கூட மீண்டும் அதே பயமான ஆட்கொண்டபடினால மீண்டும் அதே தவறை, பொய்யான தகவலை சொன்னார். பொய்யை விதைத்தவனுக்கு பிரதிபலன் என்ன? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஜெனிசிஸ் 26:7. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். ஆபிரகாமுடைய ஏக புத்திரன், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, பிறப்பதற்கு முன்பதாகவே தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான். ஸ்தோத்திரம். அவன் நிமித்தமாய் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. ஸ்தோத்திரம். இன்னும் சாரால் கர்ப்பம் தரிக்கல, பிள்ளைய பெற்றெடுக்கல. ஸ்தோத்திரம். முன்கூட்டியே அவன் பெயரிடப்பட்டான். இன்னும் ஒருபடி மேல போறேன். பலிபீடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தவன். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில், நான் உனக்கு காண்பிக்கும் மலையின் மீது உன்னுடைய ஏக புத்திரனும் உன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி செலுத்துவாயாக. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனவாக செய்யும் பொழுது, ஸ்தோத்திரம், ஈசாக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தான். ஆம் பிரியமானவர்களே, ஈசாக்கை ஸ்தோத்திரம் பலியிடுவதற்கென்று ஒப்பு கொடுத்த போது அவன் சிறு குழந்தையாக இல்லை. யாசேர் புஸ்தகத்தில் அவன் ஒரு வாலிபனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமோ கிழவன், ஈசாக்கோ வாலிபன். வாலிபனை கட்டி ஸ்தோத்திரம் அந்த பலிபீடத்தில் கிடத்துகிறான். அது ஈசாக்குடைய சம்மதி இல்லாம, அதாவது ஈசாக்குடைய ஒப்பு கொடுத்தல் இல்லாம ஆபிரகாமால செய்திருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல சொன்னாராம், ஈசாக் சொல்றாப்லையா, அப்பா என்னுடைய கைகளை இறுக கட்டுங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா நீ ஆண்டவருக்கு என்று என்னை அர்ப்பணிக்கும் பொழுது நான் இங்கிருந்து தப்பி சென்று விடக்கூடாது. என் கைகளையும் கால்களையும் இறுக கட்டுங்கள் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தானா. பலிபீடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த
இந்த ஈசாக்கு தன் தகப்பன் செய்த அதே தவறை, தன் தகப்பனால் செய்த அதே தவறை இவனும் செய்கிறான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று காய்க்காது. அதாவது எந்த விதையை போடுறோமோ அந்த விதை தான், அதுதான் முளைக்குமா. எந்த விதையை போடுறோமோ அந்த விதையிலிருந்து அதுக்குரிய செடி தான் வரும், வேற செடி வராதா. ஆண்டவரை பாதுகாக்க வல்லவர் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தன்னை சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதாக வெளிப்படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, நாம் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி. அப்படி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னை பாதுகாக்க வல்லவர் என்று அவன் கண்கூடாக கண்டிருந்தும் மீண்டுமாய் அதே தவறை செய்தபடியால் அதனுடைய பிரதிபலன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாண்டான். சோதரம் அதே தவற செய்யறான், அதே தவற செய்யறான். ரெபேக்காளி நிமித்தமாக ஸ்தோத்திரம், அவள் அழகுள்ளவளாம், அழகா இருந்தாளாம். ஸ்தோத்திரம், அந்த இடத்தில் மனிதர்கள் எல்லாம் ஒருவேளை இவ அழகா இருக்கிறாளே அதனால ஈசாக்க கொண்டு போட்டுட்டு ரெபேக்காளை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஈசாக்கும் தகப்பனாரை போலவே, உலகத்துல பழமொழி இருக்குது, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லி, தகப்பன் எவ்வழியோ அவ்வழியே பிள்ளையாண்டானும் செல்லுகிறான், அதே தவறை செய்கிறான். ஆபிரகாம் செய்த தவறு, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி அதே தவறை தன்னுடைய ஏகபுத்திரனும் செய்கிறான். அதனுடைய பிரதிபலன் என்ன? ஸ்தோத்திரம், வேகமாக வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 27வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 24வது வசனம். 27 verse 24 நான் வாசிக்கிறேன். 27-24. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ என் குமாரனாகிய ஏசாதானே என்றான். அவன் நான் தான் என்றான். ஈசாக்கு வயதாகிவிட்டது, கண் மங்களாய் போய்விட்டது. கிட்டத்தட்ட கண் அவருக்கு தெரியலன்னு சொல்லலாம், கண் பார்வை இல்லாத நிலையில் இருக்கிறான், வயதான காலகட்டம். யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஸ்தோத்திரம் தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவிடத்துல சொல்லுகிறான், அப்பா எனக்கு மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனபடினால நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். அதற்கு முன்னால எனக்கு பிரியமான ஆகாரத்தை செஞ்சு கொண்டு வாப்பா. நீ போய் வேட்டையாடி மிருகத்தை பிடித்து அதை நன்றாக சமைத்து கொண்டு வா, அதை நான் திருப்தியா சாப்பிட்ட பிற்பாடு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதை ஸ்தோத்திரம் யாக்கோபுடைய மனைவி கேட்டுக்கொண்டிருக்கிறாள். ஸ்தோத்திரம், அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மன்னிக்க வேண்டும், ரெபேக்காளுடைய மனைவி ஸ்தோத்திரம் ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். உடனே என்ன பண்றாப்ல, ஸ்தோத்திரம் யாக்கோபை அனுப்புறாப்ல. ஒரு ஆட்டை சமைத்து யாக்கோபை அனுப்பி ஏசா என்று போய் பொய் சொல்லு, பொய் சொல்லுப்பா, அப்பாக்கு கண்ணு தெரியாது, நீ போய் நான் தான் ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்லு, நான் சமைத்ததை உன் தகப்பனாருக்கு வாய்க்கு ருசியா நான் சமைத்ததை கொண்டு போய் அவர்கிட்ட வை, அவர் சாப்பிட்டுட்டு ஒன்று ஆசீர்வதிக்கட்டும். யாக்கோபு சொல்றான், ஐயோ நான் எப்படி செய்வேன், ஒருவேளை என் தகப்பன் என்னை கண்டுபிடித்து விட்டால், ஒருவேளை நான் ஏசா அல்ல யாக்கோபு என்று சொல்லி என் தகப்பனுக்கு தெரிந்து விட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை பெற்றுக் கொள்ளுவேனோ என்கிற பயம். ஆனாலும் அதற்கான முறைமைகள் எல்லாம் ஏசாவுடைய வஸ்திரத்தை அவனுக்கு தரிக்கிறாள். மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் ஆட்டின் தோலை
யாக்கோபுடைய கைகளிலே கட்டி விடுகிறாள். ஏன்னா ஏசா கைகளில் எல்லாம் அதிக ரோமம் உள்ளவன். ஈசாக்கு கண்ணு தெரியலனாலும் ஞானம் உள்ளவர். தடவி பார்க்கறான், கையெல்லாம் தடவி பார்க்கறான். பார்த்தா கையெல்லாம் ரோமம். ஓஹோ, ஏசாவை போலதான் இருக்கிறாப்ல. ஆனாலும் கிட்ட வாப்பா, நான் உன்னை முத்தம் செய்கிறேன். கிட்ட வரான். யாக்கோபு ஈசாக்கு முத்தமிடுறாப்ல. அப்பொழுது அந்த வாசனையை பார்க்கிறான். சொல்றாப்ல, அப்பா நீ யாக்கோபா ஏசாவா? நீ ஏசா தானா? ஏசாவா? ஆமாம் என் தகப்பனே, நான் ஏசா தான். பொய் சொல்லுகிறான். தன் தகப்பனிடத்துல தன்னுடைய மகனாகிய யாக்கோபு ஈசாக்கு இடத்துல பொய் சொல்லுகிறான். நான் ஏசாதான். உடனே அவன் கேட்கிறாப்ல, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம், உனக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த ஆகாரம் கிடைச்சிச்சான்? திரும்பவும் பொய் சொல்றான். திரும்ப போய் சொல்றான், நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார். திரும்ப திரும்ப ஸ்தோத்திரம். யாக்கோபு வஞ்சிக்கிறான், ஈசாக்கை வஞ்சிக்கிறான். எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தன் தகப்பனாரை ஸ்தோத்திரம் ஏமாற்றினான். அதனுடைய பிரதிபலனாக யாக்கோபும் ஏமாற்றப்பட்டான். தீமையை விதைத்தால் தீமையை தான் அறுவடை செய்வான். தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றினான். தன் தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றினான். ஏசா என்று பொய் சொன்னான். ஏமாற்றப்பட்டவனுக்கு ஏமாற்றமே. தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்துல வருகிறான். ஸ்தோத்திரம். இளைய மகளுக்காக 7 ஆண்டுகள் வேலை செய்வேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறாப்ல. அந்த இடத்துல ஸ்தோத்திரம் இளைய மகளுக்கு கல்யாணம் கட்டி வைக்காம ஸ்தோத்திரம் மூத்த மகளை கல்யாணம் கட்டி வச்சிடறாரு. லேயாலை, ராகேல் லேயால். காலையில் பார்க்குறான் ஸ்தோத்திரம், ராகேல் அல்ல தன்னுடைய மனைவி லேயால் என்று பார்த்து தன்னுடைய மாமன் இடத்துல கேட்கிறான், ஐயா ஏன் என்னை ஏமாற்றினீர்கள்? எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். நீ ஏமாற்றுகிறவனாய், நீ வஞ்சிக்கிறவனாய், நீ பொய் சொல்லுகிறவனாய் இருந்தால் உனக்கு பொய் சொல்லப்படும். ஏமாற்றுகிறவனாய் இருந்தால் ஏமாற்றப்படுவாய். வஞ்சிக்கிறவனாய் இருந்தால் வஞ்சனைக்குள்ளாவாய். பத்து தரம் உடைய சம்பளம் மாற்றப்பட்டது. எல்லாவற்றுக்கும் வசனம் ஆதாரம் இருக்கிறது, சொல்ல நேரமில்லை. தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்துல ஏமாற்றப்படுகிறான், வஞ்சிக்கப்படுகிறான். ஸ்தோத்திரம். தன்னுடைய குமாரன், தன்னுடைய செல்ல பிள்ளையாண்டான் யோசேப்பு, அவனிடத்துல சில ஆகார பொருட்களை கொடுத்து அண்ணனிடத்துல போய் உன்னுடைய அண்ணன்மாரிடத்துல இதை கொடுத்து விட்டு அவருடைய நலன் விசாரித்து வா என்று அனுப்பின போது ஸ்தோத்திரம், அங்கே அவனை பிடித்து குழியில போடுகிறார்கள். பிற்பாடு எகிப்து தேசத்துக்கு போகிறதான இஸ்மவேலர் இடத்துல விற்று போடுகிறார்கள். யாக்கோபுக்கு செய்தி வருகிறது, யோசேப்பு அணிந்திருந்த வஸ்திரத்தில் ஆட்டினுடைய ரத்தத்தை தோய்த்து, இது உன்னுடைய குமாரனுடைய வஸ்திரமா பாரும். தன்னுடைய பிள்ளைகளால ஏமாற்றப்பட்டான். அண்ணனை ஏமாத்தினா, அப்பாவை ஏமாத்தினா. ஸ்தோத்திரம். மாமனாலே ஏமாற்றப்பட்டான். ஸ்தோத்திரம்.
தன்னுடைய பிள்ளைகளாலே ஏமாற்றப்பட்டான். யோசேப்பு மரித்து போனான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தாங்கனா வேதனையோடு கூட வாழ்ந்தான். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 47வது அதிகாரம் 9வது வசனம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் 47th chapter 47வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களிலே வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடு சொன்னான். அவருடைய சாட்சி தன்னை குறித்து. என்னுடைய வாழ்நாட்கள் கொஞ்சம். பார்வோன் அவங்கிட்ட கேட்கிறாப்ல, யாக்கோபே உனக்கு வயசு எவ்வளோப்பா? வயசு எவ்வளோ? வயசு சொல்றாப்ல. சொல்லிட்டு கூடவே சொல்றாரு, என்னுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சம். ஆனா அந்த கொஞ்ச நாளும் நான் சஞ்சலத்திலே வாழ்ந்தேன். காரணம், யாக்கோபுடைய வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்புமாயிருக்க காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளையானான், தாயோடு கூட ஒட்டி கொண்டிருந்தான். எப்பொழுது ஏசாவை வஞ்சித்தானோ பெற்றோரை விட்டு ஓடி போகிறான். 20 ஆண்டுகள் லாபானிடத்துல அடிமை போல வேலை செய்கிறான். திரும்பி வரும் பொழுது ஏசாவின் நிமித்தம் பயப்படுகிறான். பிள்ளைகளால உபத்திரம் உண்டாகிறது. பிள்ளைகளால வஞ்சிக்கப்படுகிறான். பிள்ளைகளின் நிமித்தமாக நிந்தையை சுமக்கிறான். தான் பெற்றெடுத்த மகளாகி தீனாலை நிமித்தமாய் அவன் சொல்றான், யாக்கோபு என்னுடைய வாசனையை கெடுத்து போட்டீர்கள். இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் பார்வோன் இடத்துல சொல்றாப்ல, என்னுடைய ஆயுசு நாட்கள் கொஞ்சம். அந்த கொஞ்ச நாளும் சஞ்சலமே சஞ்சலமே. பிரியமானவர்களே, எதை விதைக்கிறானோ மனிதன் அதையே அறுப்பான். எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகை நாளில நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே இருக்கிறது. அதற்காக ஆயத்தமடைய வேண்டும் என்பதற்கான அடையாளங்கள் இந்த நாட்களில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் பழைய மனிதனை போல ஸ்தோத்திரம் பழைய பாவ காரியத்திலேயே ஊன்றி இருக்கிறோமா? வஞ்சிக்கிறோமா? ஏமாற்றுகிறோமா? பொய் சொல்லுகிறோமா? சின்ன பொய் தான் பிரதர். பொய்யில சின்ன பொய் பெரிய பொய் எல்லாம் கிடையாது. பொய் தான். தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈ நார பண்ணுமா? ஸ்தோத்திரம். உலகத்தா சொல்றாங்க, ஒரு பாத்திரம் நிறைய பாலை வச்சுட்டு ஸ்தோத்திரம் கொஞ்சம் விஷத்தை ஊத்துனா அந்த முழு பாலும் விஷமாகி விடுமா. ஆனா ஸ்தோத்திரம் கொஞ்சம் விஷத்துல எவ்வளோ பாலை கொண்டு வந்து ஊத்தினாலும் விஷம் பாலாகாது. பால் விஷமாய் மாறிவிடும், விஷம் பாலாக மாறாது, வாய்ப்பில்லை. அப்படினால சின்ன தப்பு தான் பிரதர், சின்ன பொய் தான் சொல்றேன், ஒரு சின்ன காரியத்தில் தான் ஏமாத்துறேன், சின்ன காரியத்தில் தான் நான் வஞ்சிக்கிறேன்னு சொல்லுகிறாயோ, சிறியதோ பெரியதோ கொஞ்சம் முழு ஆயுசையும் கெடுத்து போடும். தைலக்காருடைய தைலத்தை எப்படி ஒரு செத்த ஈ நார பண்ணி விடுகிறதோ அதே போல நம்முடைய ஆயுசன் ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவியத்தை கரைப்படுத்த ஒரு சின்ன பொய் போதும், ஒரு சின்ன ஏமாற்றுதல் போதும். இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? மனிதன் எதை விதைத்தானோ அதையே அறுப்பான். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு செய்கையின் பலன். என்ன செய்கிறோமோ அதற்கான பலனை நான் அனுபவிப்போம்.
எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். தகப்பனே, நம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால ஆண்டவரை செய்கையின் பலனை நான் அனுபவிக்காதபடிக்கு நன்மையை செய்து நன்மையை அனுபவிக்க ஆண்டவரை நீர் எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா?